ஒரு கிராமத்தில் வாழ்ந்து வந்திருந்த ஏழை தம்பதியினருக்கு 10வது வகுப்பு படிக்கிற ஒரு மகன் இருந்தான். அவனிடம் இருந்தது கிழிந்து போன ஒரு ஜோடி செருப்பு. குறிப்பிட்ட ஒரு காலகட்டத்திலே அந்த கிராமத்திலே மழை காலமாக இருந்தபடினால் பழுதடைந்திருந்த அவனுடைய ஒரு ஜோடி செருப்பும் முழுமையாக கிழிந்து விட்டது. அதனால் அவனுக்கு அந்த செருப்பை மறுபடியும் பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது நிமித்தம் அந்த செருப்பை எடுத்து அவன் ஒதுக்கி வைத்து விட்டான். தன்னுடைய தகப்பனிடம் போய் சொன்னான், அப்பா, என்னிடம் இருந்த செருப்பு முழுவதுமாக என்னை விட்டு பயன்படுத்த முடியாதபடி கிழிந்து விட்டது, அதனால் எனக்கு ஒரு புதிய செருப்பு வாங்கி கொடுங்க என்று கேட்கும்போது தகப்பனிடம் இருந்த ஏழ்மையின் காரணமாக தகப்பன் சொன்னார், மகனே, இந்த மழை காலம் முடிந்து விடட்டும், அதன் பிறகு அப்பா வேலைக்கு போய் உனக்கு ஒரு நல்ல செருப்பு நான் வாங்கி கொடுப்பேன், அது வரைக்கும் நீ பொறுத்துக்கப்பா என்று சொல்லி தகப்பன் மகனிடம் சொல்லுகிறார். மகனும் தகப்பனுடைய சூழ்நிலையை பார்த்து தகப்பனை தொந்தரவு பண்ணவில்லை. ஆனாலும் அவன் நடந்து போகிற கிராம பகுதியிலே அங்கெங்குமா குண்டும் குழியுமா இருந்தது நிமித்தம் முழுமையாக அவனுடைய பள்ளிக்கூடத்திற்கு போகும்போது மழை தண்ணீரிலே நனைந்த விதமாய் செல்லுவான். கால்களிலே செளியும் சேற்றுமாய் நிறைந்து பள்ளிக்கூடத்தில் போய் உட்கார்ந்திருப்பான். இதை கவனித்த அவனுடைய வாத்தியார் அது மட்டுமல்லாமல் அவன் பள்ளிக்கூடத்திலே போய் அமர்ந்து கொஞ்ச நேரம் குளிரிலே நடுங்கி கொண்டிருப்பதையும் அவர் கவனித்து கொண்டிருந்தார். அவனுடைய சூழ்நிலையை பார்த்த வாத்தியார் ஒரு நாள் அவனுக்கு ஒரு ஜோடி செருப்பை வாங்கி அவனிடம் கொண்டு கொடுக்கிறார். அவனது செருப்பை பார்த்ததும் அவனுக்கு மிகவும் சந்தோஷம். ஆனாலும் அவனுடைய இருதயத்தில் சந்தோஷமா இருந்தாலும் வாத்தியாரை பார்த்து அவன் கேட்ட கேள்வி, சார், நான் உங்களிடம் செருப்பு வாங்கி கேட்கவில்லையே, ஆனாலும் நீங்கள் எனக்கு வாங்கி கொடுத்திருக்கீங்களே என்று சொல்லி அந்த செருப்பை வாங்கினான். வாத்தியார் சொன்னார், நீ என்னிடம் கேட்கவில்லை, ஆனாலும் இந்த செருப்பு உனக்கு இப்பொழுது தேவைப்படுகிறது, அதனால் நீ உன் காலிலே அதை போட்டுக்கொள் என்று கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அந்த பையனுக்கு அந்த நேரத்தில் தேவைப்பட்ட நன்மை அந்த செருப்பா இருந்தது. ஹல்லேலூயா. ஒருவேளை அந்த வாத்தியார் அவனுடைய நிலைமையை பார்த்து பரிதாபப்பட்டு அந்த செருப்பை வாங்கி கொடுத்தாலும் அவனுக்கு அந்த வேளையில் கிடைத்த நன்மை பரலோகத்திலிருந்தே உண்டாகி பிதாவாகிய ஜோதியினிடத்திலிருந்து தான் இறங்கி வந்தது. ஆமென்.